உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை நீங்கள் விரும்பாமல் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாமல் ஒரு எதிர்காலத்தை ஈர்க்கிறது அப்படின்றது அறவே முடியாத ஒரு செயல். ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கோ, எப்போ நேர்மறையாக இருக்கோ அப்போ மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ நம்ம எண்ணங்களுக்குள்ள தற்போதைய நிலை, என்னோட இன்னைக்கு வாழ்க்கை நிலையை நினச்சி நான் வருத்தப்படுறேன், நான் கோவப்படுறேன், இல்லை ஒரு வெறுப்பை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட சந்தோஷமான எண்ணங்களுக்கான நேரம் ரொம்ப கம்மியாகுது. அப்போது அந்த மனநிலையோட ஒரு ஃப்யூச்சரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முடியாத காரியம் நம்ம கான்ஷியஸ்க்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், இதை விட ஒரு பெட்டரான ஜாப் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய எண்ணங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, எனக்கு உண்டான நேர்மறை எண்ணம் எவ்வளோ இருக்குது வேலையை பற்றி. இப்போ நான் புது ஜாப் நான் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அந்த புது ஜாப் நான் ஜாயின் பண்ணும்போது என் மனநிலை எப்படி இருக்கும், இதைத்தான் நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் வெளிப்படுத்தணும். இதுதான் என்னோடய எண்ணங்களாக நான் வச்சுக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேலையை விட்டு நான் புது வேலைக்கு போகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல, என் மேனேஜர் பிடிக்கல, எனக்கு சேலரி பத்தலை, இந்த ஜாப் என்விரான்மெண்ட் பிடிக்கல, எனக்கு கெரியர் க்ரோத் இல்லை, இந்த மாதிரியான எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் நான் வச்சுட்ருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது எனக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தையோ வேலை சம்மந்தப்பட்ட ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தையோ எனக்குள்ளே க்ரியேட் பண்ணாது. முழுக்க முழுக்க அந்த வேலையை வெறுக்கிறன்றதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கான நல்ல எண்ணங்கள் வரணுன்றதுக்காக நான் நன்றி எழுதுகிறேன். புது வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் நான் இமேஜின் பண்ணுறேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரியாக பண்ணிட்டேன். ஆனால் நான் திரும்பவும் என் ஆஃபீஸ்க்கு போகிறேன், என்னோடய வெறுப்பை காமிக்கிறேன், எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்கிறேன். அப்போது நம்ம எண்ணங்களுக்குள்ளே எப்போ ஒரு விஷயத்தின் மேலே வெறுப்பும் அதை பற்றி அதிகமான ஒரு தவறான எண்ணமும் நமக்கு இருக்கோ, அந்த கம்ப்ளைனிங் தாட்ஸ் இருக்கோ, அந்தளவுக்கு நம்ம புது விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. எனக்கு ஒரு புது வேலை வேணும்னா நான் இருக்கிற வேலையை நான் ஃபஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும், அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தேடி நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் வேணும்னா இருக்கிற ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ண புரிஞ்சிருக்கணும். எனக்கு புது வீடு வேணும், ஒரு பொருள் வேணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற விஷயங்களை நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதை பற்றின இருக்கிற நிறைகளை நான் சொல்ல ஆரம்பிக்கணும். எனக்குள்ளே எப்போ நன்றி உணர்வு அதிகமாகுதோ அப்போ தான் நான் ஒரு புது விஷயத்தை ஈர்க்கவே முடியும். நம்ம நிறைய பேர் ஈர்ப்பு விதி சம்மந்தமாக எல்லா ப்ராக்டிஸஸும் பண்ணால் கூட தற்காலிக வாழ்க்கையை குறை சொல்கிறத நம்ம நிறுத்துறதே இல்லை. ஸோ எப்போது உங்களோட எண்ணங்கள் அளவில் இருக்கிற இந்த குறைகள் நிறுத்துறீங்களோ நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற எண்ணங்கள் ரொம்பவே குயிக்காக உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். எது இல்லையோ அதை விட்டுட்டு எது உங்களுக்கு இப்போ இருக்கோ லைஃப்பில், எது நிறையா இருக்கோ, எது உங்களோட தேவைகளுக்கு இருக்கோ அதுக்கான நன்றியை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. நன்றி.